கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டை நமக்கென முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுது என்று சொன்னார். ஆச்சரியங்கள் நிறைந்த அதிசயங்களின் ஆண்டாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆமென். ஆச்சரியங்கள் நிறைந்த அதிசயங்களின் ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு. ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை வைத்து இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 118 அதிலே 23ஆம் வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு மகத்தான கிரியைகளை செய்ய போகிறார். ஆச்சரியமான அதிசயங்களை, பல ஆச்சரியமான அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாட்சி சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சொல்லுவீங்க. எனவே இந்த வசனத்தை எழுதி வச்சு எங்கெங்க ஒட்ட முடியுமோ, உங்க கண் பார்வைக்கு எங்கெங்க வைக்க முடியுமோ வச்சிருங்க. வால்பேப்பர்ல இந்த வசனத்தை எடுத்து வைங்க. இந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிஜமாய் இந்த வருடம் முழுவதும் இருக்கும். இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்ல போகிறீர்கள். அவன் குறிப்பாய் ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5ஆம் வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்குன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமென். அப்ப இந்த 2025 நான் சொல்லுகிறேன், இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைப்பார். நெருக்கத்தில் இருந்த உங்களை விசாலத்திலே வைப்பார். கர்த்தர் என்னை கேட்டருளி இருக்கிறாரா என்கிற கேள்வியோடு இருக்கிறீர்களா? உங்களை கேட்டருளி இருக்கிறார். நெருக்கத்தில் இனி நீங்கள் இருப்பதில்லை. நெருக்கத்தோடு இனி வசிப்பதில்லை. நெருக்கத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். அப்ப இந்த ஆண்டுல ஒருவேளை நீங்க புதிய வீட்டுக்காக பிரயாசப்படுறீங்க அல்லது ஆசைப்படுறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். நிச்சயம் இந்த 2025 முடிவுக்குள்ளாய் உங்களுடைய சொந்த வீட்டிலே நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய சொந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். தொழிலிலே கர்த்தர் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். இந்த 2025 அவர் முதலாவது வாக்கு கொடுக்கிறது, நான் உன்னை விசாலத்திலே வைப்பேன். அடுத்து என்ன போட்டிருக்கு? 17ஆம் வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? விவரிப்பேன் அப்படின்னா என்னன்னா, சாவாமல் பிழைத்திருந்து. எனவே நான் சொல்றேன், இந்த ஆண்டுல உங்களை வாழ வைப்பார். இந்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியல, ஒரு மரண பயத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஆண்டு மரிப்பதில்லை, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த ஆண்டிலே நான் உன்னை பாதுகாப்பேன். இன்னும் நீ பல ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்க வேண்டும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாழ வைப்பேன். எனவே இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அவருடைய பிரசன்னத்தின் மறைவிலே உங்களை மூடி வைத்து உங்களை ஆரோக்கியமாக வைப்பார். பிசாசு உங்களை அழிக்க பல திட்டங்களை தீட்டினாலும், பல ஆயுதங்களை வைத்திருந்தாலும், உண்டு பண்ணியிருந்தாலும் அல்லது உண்டு பண்ணினாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேன். ஏன் அப்படின்னா, நீ என் செய்கைகளை விவரிப்பாய். கர்த்தர் இப்படி செய்தார், கர்த்தரின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று என்னுடைய செய்கைகளை விவரிப்பதற்காகவே உன்னை இந்த பூமியிலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அவர் முதலாவது விசாலத்திலே வைப்பார், அடுத்து வாழ வைப்பார். அடுத்து 25 பாருங்க. இந்த 2025 நான் இந்த 25ஆம் வசனத்தை வைத்து நான் சொல்லுகிறேன், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவர் சொல்லுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அவன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் இவர். எந்தெந்த காரியங்கள் வாய்க்கலையோ 2024 இந்த காரியங்கள் வாய்க்கும் என்று நான் நினைத்திருந்தேன், ஆனால் வாய்க்காமல் போனதே. கர்த்தர் சொல்லுகிறார், 2025 அந்த காரியம் வாய்க்கும்படி செய்வேன். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் இவர். அவர் சொல்லுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவாண்டாய் உங்களுக்கு இருக்க போகிறது. எனவே இந்த 2025 ஆச்சரியங்கள் நிறைந்த அதிசயங்களின் ஆண்டுல
கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைப்பார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வருடம் முழுவதும் நாம் கர்த்தருடைய செய்கைகளை விவரித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், வழி நடத்துவார். மென்மையான இடங்களிலே, எட்டாத உயரங்களிலே வைத்து அழகு பார்ப்பார். இந்த வருடம் இன்பமான வருடமாயிருக்கும். எனவே எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா நாட்களிலும் உங்களை வழிநடத்தி ஆச்சரியங்கள் நிறைந்த அதிசயங்களினாலே உங்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருப்பார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.